நில மானிய முறை. அப்போ முதலாவது வந்து இது ஆங்கிலத்தில் லேண்ட் ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிட்டோம்னு சொன்னால் இந்த பகுதியே சரியான லேசாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் வந்து நில அப்படின்னா லேண்ட், இது பற்றி நமக்கு சொல்ல தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா முறை, சிஸ்டம், அதுவும் ஓகே. ஆனால் இந்த இடையில இருக்கிற இந்த மானிய, அதாவது ஃபியூடல் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த பகுதியே மிக இலகுவான பகுதியாக இருக்கும். அப்ப நான் பார்ப்போம் இந்த மானிய அப்படின்னா என்னன்னு சொல்லி. மானியம், இந்த மானியம் இந்த சாப்டர் எங்க படிக்க போறோம்னு சொன்னா நான் மத்திய கால ஐரோப்பா சம்பந்தமாக தான் இதை படிக்க போறோம். அப்ப முதலாவது மத்திய கால ஐரோப்பா. இந்த மத்திய கால ஐரோப்பான்றது ஐரோப்பாவுல கிபி 10 தொடக்கம் 15, பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் 10 தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு காலத்துல ஐரோப்பால நிலவிய ஒரு முறை தான் என்னன்னு சொன்னா மானியம். எப்படி? கிறிஸ்துவுக்கு பின் 10 தொடக்கம் 15ஆம் நூற்றாண்டு கால பகுதிக்குள்ள, இதை எக்குரேட்டா சொல்லணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 9 தொடக்கம் 13ன்னு சொல்லலாம். அப்ப 9 தொடக்கம் 13வது நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின் ஐரோப்பால நிலவிய ஒரு முறைதான் என்னன்னா இந்த மானிய முறை அல்லது நிலமானிய முறை அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்ப இந்த நிலமானிய முறையில மானியம்ன்ற ஒரு வேர்டுக்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம விளங்கிக்குவோம் போத. அப்ப மானியம் அப்படின்றது இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா மானிய, இப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மானிய முறையில இந்த விவசாயிகளுக்கு உரம் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மானிய முறையில்னா சில வேளையில விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் வழங்கி இருப்பாங்க அல்லது குறைந்த கட்டணத்துல வழங்கி இருப்பாங்க. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மானிய விலையில். அப்ப மானியம் என்றால் என்ன? குறைந்த கட்டணத்தில் அல்லது இலவசமாக அர்த்தம். சரி, ஓகே. அப்ப மானியம்னா என்னன்னு தெரியும், எது குறைந்த கட்டணத்தில் அல்லது இலவசமாக. அப்ப நாங்க அடுத்த வேர்டை போடுவோம், நில. அப்ப நிலத்தை இலவசமா என்ன பண்ண போறாங்க? நிலத்தை இலவசமா கொடுத்து, அந்த இலவசமா கொடுத்த நபர்கிட்ட இருந்து, இதுதான் அந்த நிலம். நிலத்தை மானியம்ன்ற வேர்டுக்கு நாங்க இலவசம்ன்றத போடுவோம். அப்ப நிலத்தை இலவசமா ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, மீண்டும் அந்த இலவசமா கொடுத்ததுக்கு பதிலா சேவையை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப நிலத்தை இலவசமாக கொடுத்து, இலவசமாக நிலம் கொடுக்கப்பட்டதற்கு பதிலாக சேவையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறைமை தான் என்னன்னு சொன்னா நிலமானிய முறை. ஓகே, ரைட். அடுத்து என்னன்னா, இப்ப நிலம் சரி, மானியம் சரி, முறை சரி, இந்த 3 சொல்லுக்கான அர்த்தம் தெரியும். அப்ப நம்ம இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் நமக்கு முழுமையா தெரியும். அதாவது நிலத்தை இலவசமாக கொடுத்து, அந்த நிலத்தை கொடுத்ததுக்கு பதிலா பெறுகின்ற சேவையை தான் என்ன சொல்றது? நிலமானிய முறை அப்படின்னு சொல்றோம். ரைட், ஓகே. இப்ப அடுத்து நிலம் யாருக்கு சொந்தம், யாருக்கு கொடுத்தாரு? முதலாவது அப்ப பாருங்க, நிலம் யாருக்கு சொந்தம், அப்ப எந்த நபருக்கு கொடுத்தாரு? ரைட். அடுத்தது கொடுத்த நபர் யாரு? அந்த நிலத்தை வாங்கினவர். இது அந்த நிலம்னு வச்சுக்கொள்ளும். வாங்கின நபர் யாரு? அவர்கிட்ட இருந்து சேவையை எப்படி பெற்றாங்க? அப்ப இங்க சேவை, இது ரெண்டும் தெரிஞ்சால் ஓரளவுக்கு நாங்கள் நிலமானிய முறை பத்தி நாங்க தெரிந்து கொள்ளலாம். அப்ப நிலமானிய முறை பத்தி நாங்க ஃபுல்லா படிக்கணும்னு சொன்னா அது ஒரு பெரிய சாப்டர், அது நீண்ட நேரம் எடுக்கும். ஆனா இந்த சொல்லுக்கான ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தருவோம், பாருங்க. அப்ப நிலம் யாருக்கு சொந்தம்னு சொன்னா, அதாவது மத்திய காலத்துல ஐரோப்பால நிலம் மன்னனுக்கு சொந்தமா இருந்துச்சு. மன்னன், அதாவது கிங், அரசன். அப்ப அரசன் என்ன செய்வார்னு சொன்னா, அந்த நிலத்தை
யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னா இருக்கிற மன்னனுக்கு சொந்தமான, அப்ப அந்த நாட்டினுடைய அனைத்து நிலமும் யாருக்கு சொந்தம்? மன்னனுக்கு. அந்த நிலத்தை பிரிச்சு யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னா பிரபுக்களுக்கு கொடுப்பாரு. இப்ப இதை நான் டீப்பா பார்க்க போனோம்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஆனா உங்களுக்கு இலகுவா விளங்குற மாதிரியான சிஸ்டத்துல நான் அதை சொல்லித்தரேன். ஸோ மன்னன் அவருக்கு சொந்தமானது, நாட்டு நிலமெல்லாம் மன்னனுக்கு சொந்தம். மன்னன் என்ன செய்ய போறாரு? அந்த நாட்டு நிலத்தை பிரிச்சு பிரபுக்களுக்கு வழங்க போறார். அப்ப நான் பாருங்க, அப்ப இந்த இடத்துல மன்னனுடைய கிரீடம் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். அதுல ஒரு சிலுவை அடையாளமும் போட்டிருக்கேன். இது ஏன்னு சொல்லிட்டு இந்த நிலமானிய முறை ஃபுல்லா போனா இது ஏன் இந்த படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப மன்னன் என்ன செய்யறாரு? தனது நிலத்தை பிரபுக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப யார் நிலத்தை பெற்றது? பிரபுக்கள். அப்ப பெற்றால கீழே போடுறேன், பிரபுக்கள் பெற்றிருக்கிறாங்க. அப்ப மன்னனுக்கிட்ட இருந்து இலவசமா நிலத்தை பெற்ற பிரபுக்கள் நிலத்தை இலவசமா பெற்றதால அவருக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா சேவை வழங்க போறாங்க. அப்ப சேவையை பெற போறவரும் யாருன்னு சொன்னா மன்னன். அப்ப மன்னன் நிலத்தை பிரபுக்களுக்கு வழங்குறாரு. பிரபுக்கள் அந்த நிலத்தை இலவசமா பெற்றனால மன்னனுக்கு சேவை செய்ய போகிறார்கள். இந்த சிஸ்டம் இது முதலாவது. நிலங்களை யாரு மெயின்டைன் பண்ண போறா? பிரபுக்கள். அப்ப நான் இங்க திரும்ப போடுறேன் இரண்டாவது சிஸ்டம். அப்ப நிலத்தை பெற்ற பிரபுக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா அந்த நிலத்துல இருக்கிற சாதாரண மக்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு, அவங்கள சொல்றது தமிழர்கள்னு சொல்லி நான் ரொம்ப டீப்பா போகல. அப்ப பிரபுக்கள் தான் பெற்ற அந்த நிலத்தை பிரிச்சு என்ன செய்ய போறாருன்னு சொன்னா அந்த நிலத்துல இருக்கிற சாதாரண மக்களுக்கு அல்லது அடிமைகளுக்கு அல்லது தமிழர்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறார். அப்போ பிரபுக்களுக்கிட்ட இருந்து நிலத்தை யார் வாங்க போறா? சாதாரண மக்கள். அப்ப நான் சாதாரண மக்கள் நோமலை சொல்லுறேன், ஆனா அது அப்படி இல்லை, இது வேற வேற மாதிரி போயிருக்கும். இந்த வேர்டு விளங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அப்ப சாதாரண மக்கள் பிரபுக்களுக்கிட்ட இருந்து நிலத்தை பிரிச்சு வாங்க போறாங்க. ஸோ பிரபுக்களுக்கிட்ட இருந்து இலவசமா நிலத்தை வாங்கின சாதாரண மக்கள் மீண்டும் பிரபுக்களுக்கு இலவசமாக சேவை செய்ய போகிறார். அப்போ பிரபுக்களுக்கிட்ட இருந்து இலவசமா நிலம் வாங்கினதால சாதாரண மக்கள் பிரபுக்களுக்கு சேவை செய்ய போகிறார்கள். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வருது. ஒண்ணு, பிரபுக்கள் மன்னனுக்கு செய்யற சேவை. இன்னொன்று, சாதாரண மக்கள் பிரபுக்களுக்கு செய்யற சேவை. எனவே இந்த நிலமானிய முறைனா நிலத்தை அடிப்படையாக கொண்ட சேவை அப்படின்னு அர்த்தம். நிலத்தை அடிப்படையாக கொண்ட சேவைன்னு அர்த்தம். அப்ப நிலமானிய முறை என்பது நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சேவை சிஸ்டம் தான், சேவை முறை தான் நிலமானிய முறை. ஓகே, ஓரளவுக்கு விளங்கி இருக்கும்.